உலகம் உள்ளானது முதற்கொண்டு இதுவரைக்கும் அந்த உலக சிநேகத்தின் அளவை பார்ப்போமேயானால் நோவா காலத்தில் இருந்தது போல கடைசி நாட்கள் இருக்கு. ஆமே, இன்னும் சரியா சொல்லப்போ நோவா காலத்தில் இதெல்லாம் கிடையாது, சோசியல் மீடியாலாம் கிடையாது, ஈர்ப்பு இவ்வளவு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வாழக்கூடிய உலகத்தை புரிஞ்சுக்கல, நீங்க புரிஞ்சுக்கலைன்னா உங்களை போல முட்டாள் யாரும் இருக்க முடியாது. ஞானம் அவசியம். இந்த காலத்துக்கு முக்கியமா தேவை, நான் உலக சிநேகம் அதிகமா என்னை இருதயத்தை பங்கு போடுகிற பெரிய யுத்த களத்தில் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுகிறவர்கள் தேவை. ஒரு மிகப்பெரிய யுத்த களம், புரியுதா? உலகத்தின் யுத்த களத்தை புரிஞ்சுக்கங்க. ஒரு தேவ மனுஷன் அன்பேலன்ஸ்டு மேக்னடிக் புல் அப்படின்னாரு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல. என்னை இழுக்கிற ஒரு பயங்கரமான காந்த புலம். பார்க்கறதெல்லாம் இருக்குதுங்க, பார்க்கறதெல்லாம் இருக்குது. அன்னைக்கு அவங்க வாழ்ந்த நாட்கள்ல எதையெல்லாம் பார்க்கிறாங்களோ அன்னைக்கு கண்கள்ல பார்த்த காட்சிகள் உலகத்தை வெறுக்க வைத்தது. ஐயோ, எங்கும் இரத்தம், எங்கும் காயம், எங்கும் வெட்டுக்குத்து, எங்கும் யுத்தம், எங்கும் மனித வேதனைகள், கண்ணீர். அதான் அன்னைக்கு இருந்துச்சு. கம்ப்ளீட்டா ஒரு டார்க்கண்ட் ஏஜ், இருண்ட காலம். எனவே கண்கள் கண்டதெல்லாம் உலகத்தை வெறுக்க வைத்தது. இன்றைக்கு கண்கள் காண்பதெல்லாம் உலகத்தை சிநேகிக்க வைக்கிறது. எனவே அப்போஸ்தலர் நாட்களில் இருந்ததை பார்க்கலும் இன்னைக்கு இருக்கிற உலக சிநேகத்தின் வல்லமை பயங்கரமா இருக்கிறதுனால அவர்களை பார்க்கலும் தேவ அன்பு நமக்கு இந்த ஞானம் இருக்கா உங்களுக்கு? அதனால கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போங்கிற வார்த்தை. இதெல்லாம் கேட்டுட்டு பைபிளை படிச்சுட்டு முட்டாளாகாது. இன்னைக்கு அதிகம் நார்மலா பார்க்க முடியுது, எதையும் இழக்க முடியாது, இழக்க முடியாது. இழக்கிற இன்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு வரணும்னா இழந்து வருவது கடினம், பெற்றுக்கொள்ளத்தான் வருகிறோம். அப்படியே இழந்தாலும் கூட திரும்ப 100 தனியா கொடுப்பான்னு வர்றது, அப்படி இழந்தாலும் கூட மறுபடியும் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு வர்றது. எப்படியோ எதிர்பார்ப்பு, இழப்பது மறுபடியும் கிடைக்கணும், 100 தனியா கிடைக்கணும், அப்படி கிடைக்கணும், இப்படி கிடைக்கணும். இது அவங்களுக்கு கிடைத்திருக்கு, இவர்களுக்கு கிடைத்திருக்கணும். சோ உலக சிநேகங்கள் ஒரு காரியத்தை பார்ப்பீங்கன்னா அப்போஸ்தலர் நாட்களில் உலகத்தை வெறுக்கும் வாய்ப்பு அதிகமா இருந்தது. இன்னைக்கு உலகம் நம்ம ஈர்த்து இழுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனக்கு அவர்களை பார்த்து என்ன தேவை நமக்கு? சொல்லுங்க, சொல்லுங்க. தேவ அன்பு அதிகமா தேவை.